வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க, 1/2 kg மட்டன். அப்புறம் இது சின்ன வெங்காயம் தான் குழம்பு வைக்க நல்லாயிருக்கும். ஸோ 1/2 கப் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 1/2 கப் கோகோனட்டு. இங்கே கொஞ்சம் 4 கேஷ்யூஸ், அப்புறம் ரெட் சில்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதை போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கணும். ஸோ அதுதான் மெயின் பேஸ்ட்டே, குழம்புக்கான மெயின் பேஸ்ட்டு அதுதான். ஸோ அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னே நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டுடலாம். இதில் ஏன் ஃபஸ்ட்டே போடலைன்னா, முதல்ல நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா அது கருகிடும். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே மற்ற சாமானெல்லாம் கருகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோகோனட் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கோகோனட்டை சேர்த்து ஒரு 2 தடவை பரட்டி விட்டுருக்காங்க. அவ்வளோதான். இதை நல்லா ஆறுனப்புறம் நாம் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கிடையில் நம்ம மட்டனை நம்ம ஒரு 5 to 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது அரைச்ச பேஸ்ட்டு, இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ இந்த மட்டனை உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் இடித்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் 50%. இது குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு சும்மா 4 பூண்டு, அப்புறம் ஸ்டார் அனீஸ், நட்சத்திர சோம்பு, அப்புறம் பட்டை, 2 தக்காளி, இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம குக்கர் காஞ்ச உடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடினப்புறம் பட்டையும் நட்சத்திர சோம்பும் போட்டாச்சு. அது நல்லா கொஞ்சம் ஆயிலில் பொரிஞ்சப்புறம் நம்ம ஆனியன், பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஆனியன், பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் இதுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம மட்டன் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நிறைய மஞ்சத்தூள் தேவையில்லை. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்த அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். ஸோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ண அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு ஹாஃப் குக்கான மட்டன், ஸோ 50 to 75% அந்த மட்டன் வந்து குக்காக இருக்கும். ஸோ இந்த மட்டனையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்களா, அதையும் சேர்த்தாச்சு. ஸோ அதுவும் ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். அப்போனா தான் உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உப்பு காரம் எல்லாம் மட்டனில் நல்லா பிடிச்சிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம்.